ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Me&Mom ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான பிரெட் சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஒரே ஸ்டஃபிங்கை வச்சு 2 விதமான ஹெல்த்தியான பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கோங்க. ஆனியனை துருவி வச்சுக்கோங்க. ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன். கோஸ் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. கேரட்டும் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. பட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சீஸை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப். ஒரு பவுலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் போட்டுருங்க. கூடவே துருவி வச்சுருக்க சீஸையும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சால்ட் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு செய்ய போகிறது எக் சாண்ட்விச். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக சால்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. ஒரு தவாவில் இந்த மாதிரி பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சாண்ட்விச் ப்ரெட்டோட கார்னரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்கில் டிப் பண்ணிவிட்டு தவாவில் போட்டுருங்க. அதேமாரி இன்னொரு பீஸையும் எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதையும் இந்த தவாவில் போட்டுருங்க. இந்த ப்ரெட்டு மேலே மயோனஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பேக் சைடு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ரெண்டு சைடும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இது கூட ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ஸ்லைஸ்டு சீஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி டோஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எக்கு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்லாம். எக்கு பிடிக்காதவங்களுக்கு அடுத்ததாக செய்ய போகிற வெஜ்ஜு சாண்ட்விச் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 சாண்ட்விச் பிரெட் எடுத்துகிட்டு அது மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க. இது மேலே ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் போடுறேன். இது நம்ம சேனலில் செஞ்சது தான். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பீஸை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தவாவில் கொஞ்சம் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கிற ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண போகிறோம்.
ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ சூடாக சர்வ் பண்ணலாம். ஒரு ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி 2 விதமாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.